My dear student, today we are going to discuss about reading CSV file into dictionary by using dict reader class. So chapter 13 Python and CSV files la போன வீடியோ கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ணலாம். ஸோ CSV ஃபைல் இருக்க டேட்டாவை எப்படி லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு கிளாஸில் அதாவது CSV ஃபைல் இருக்கிற டேட்டாஸை டிக்ஷனரிக்கு எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் டிக்ட் ரீடர் கிளாஸ். ஸோ ரீடரோ டிக்ட் ரீடரோ சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் ரீடர் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் கேன் பி ஸ்டோர்டு இன் டு த லிஸ்ட் அண்ட் டிபிள். அப்போ ரீடர் ஃபங்க்ஷன் மூலமா அந்த CSV ஃபைல் இருக்கிற டேட்டாஸை ஒரு லிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு டிபிளுக்கோ சேவ் பண்ணிக்க முடியும், மூவ் பண்ணிக்க முடியும். அதே போல டிக்ட் ரீடர் பார்த்தோன்னா டிக்ஷனரி CSV ஃபைலேருந்து டேட்டாஸை ரீட் பண்ணி டிக்ஷனரியில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீடர் இஸ் அ ஃபங்க்ஷன், டிக்ட் ரீடர் இஸ் அ கிளாஸ் ஆஃப் CSV மாடியூல். ரெண்டுமே எந்த மாடியூல் சேர்ந்தது? CSV மாடியூல். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு கிளாஸில் பார்க்கலாம். To read a CSV file into a dictionary can be done by using dict reader class of CSV module. Dict reader class of CSV module which works similar to the reader function. The class that creates an object which maps the data into a dictionary. So இப்போ இது வரைக்கும் ரீடர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோம்னா டேட்டாஸ் ஒன்லி ரீட் பண்ணோம், ஃபங்க்ஷனாலிட்டி ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணோம். பட் இங்கே டிக்ட் ரீடர் அப்படின்ற கிளாஸ். ஸோ அப்போ அப்படி கிளாஸ் அப்படின்னால இது ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். இது டிக்ட் ரீடர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன், இந்த கிளாஸ். த கீஸ் ஆர் கிவன் பை த ஃபீல்டு நேம்ஸ் ஆஸ் பேராமீட்டர். இப்போ டிக்ஷனரி எடுத்துட்டோம்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டு தேவை. இப்போ கீஸ் எப்படி கொடுக்குறோம்? அந்த பர்டிகுலர் அந்த கிளாஸுக்கு பேராமீட்டரா பாஸ் பண்றோம். எதை? ஃபீல்டு நேம். ஃபீல்டு நேம் எது? ஃபர்ஸ்ட் லைன். டிக்ட் ரீடர் ஒர்க்ஸ் பை ரீடிங் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த CSV and using each comma separated value in this line as a dictionary key. So இப்போ ஜெனரலா இப்போ டிக்ட் ரீடரை விட்டுட்டு இப்போ டிக்ஷனரி கான்செப்ட் வருவோம். டிக்ஷனரி எப்படி எடுத்துட்டோம்னா கீ அண்ட் வேல்யூஸ். ஸோ கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே தேவை டிக்ஷனரிக்கு. அப்போ எது எந்த லைன் கீயா இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டைப் பண்ணியிருக்க CSV ஃபைலோட ஃபர்ஸ்ட் லைன் கீ. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுமே கீயா செட் ஆகிடும். ஓகேவா? So dict reader works by reading the first line of the CSV and using each comma separated value in this line as a dictionary key. ஒவ்வொரு கமாவும் வச்சுன்னா ஒரு ஃபீல்டு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே என்ன செட் பண்ணிக்குது? இது டிக்ஷனரி கீயா செட் பண்ணிக்குது. The column in each subsequent row, அது அடுத்து வர ரோ then behave like a dictionary value. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைனை தவிர்த்து அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு லைனுமே என்னவா அது அசைன் பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும்னா வேல்யூஸா ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் கேன் பி ஆக்சஸ்ட் வித் அப்ராப்ரியேட் கீ. அப்போ அந்த வேல்யூஸ் எப்படி அக்சஸ் பண்ணுவோம்? கீயை பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். இதெல்லாம் டிக்ஷனரி கான்செப்ட்ல பார்த்தது தான். ஸோ சிம்பிள் சேம் CSV ஃபைல ரீட் பண்றோம், ரீட் பண்ணி டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போறோம். டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தேவை, ஒன்று கீ இன்னொன்று வேல்யூ. கீன்றது எதுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற CSV ஃபைலோட ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துட்டோம்னா அதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அந்த லைனில் நிறைய கமாஸ் போட்டு கொடுத்துருப்போம். அப்போ ஒவ்வொரு கமாமே ஒரு ஃபீல்டு நேம். ஸோ அந்த ஃபீல்டு நேம் தான் அந்த டிக்ஷனரியோட கீ. அதுக்கு அடுத்து வர எல்லா லைன்ஸுமே அந்த கீக்கான வேல்யூஸ். எந்த கீக்கான வேல்யூஸ்? டிக்ஷனரி கீக்கான வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா டிக்ஷனரி கீ வித் வேல்யூ. ஸோ இது டிக்ஷனரி ஆக்சஸிங் மெத்தட், டிக்ஷனரி வேல்யூஸ் ஆக்சஸிங் மெத்தட். ஸோ இதில் நம்ம இந்த கான்செப்டை எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா டிக்ட் ரீடர் அப்படின்ற கிளாஸ் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ டிக்ட் ரீடர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் CSV மாடியூல். இட் ரிட்டர்ன் an object which maps the data to a dictionary. Suppose first line CSV does not contain your காலம் நேம்ஸ். காலம் நேம் இல்லை அப்படின்னா நாமளே மேனுவலா அந்த ஃபீல்டு நேமை பேராமீட்டரா பாஸ் பண்ணணும். எதுக்கு? டிக்ட் ரீடரோட கன்செப்ட் இருக்கு. ஏன்னா டிக்ட் ரீடர் அப்படிதான் ஒரு கிளாஸ் சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறோம் by using constructor. If the first row of your CSV does not contain your column names, you can pass a field names parameter
into the dict readers constructor to assign dictionary keys manually. அதில் ஃபஸ்ட்டு ரோ, அதாவது சிஎஸ்வி ஃபைலோட ஃபஸ்ட்டு ரோவில் காலம் நேம் இருந்ததுன்னா, அதாவது ஹெட்டிங் இருந்ததுன்னா ஓகே. இல்லைன்னா நம்ம தான் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டரை வச்சு, அதாவது டிக்ட் ரீடரோட கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட்டாக அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். எந்த பேராமீட்டரை, அந்த ஃபீல்டு நேமை பேராமீட்டராக பாஸ் பண்ணணும் மேனுவலாக. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் csv.reader and dict reader is in simple terms. CSV reader and CSV writer work with list and tuple, list or tuple, while CSV.dict reader and CSV.dict writer work with dictionary. So அப்போ இது ரெண்டு எது யூஸ் பண்றோம், CSV.readerரும் writerரும் only for list or tuple. CSV.dict reader and dict writer used for dictionary. Okay va? So CSV.dict reader and CSV.dict writer take additional argument field name that are used as a keys, used as a dictionary key. அப்போ CSV.dict readerக்கும் dict writerக்கும் அடிஷ்னலாக ஒரு ஆர்குமெண்ட் தேவைப்படுது. அது என்னன்னா டிக்ஷனரி கீ. அந்த டிக்ஷனரி கீ தான் என்ன கொடுக்குறோம்னா, சிஎஸ்வி ஃபைலோட ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் அந்த சிஎஸ்வி ஃபைலோட கீஸா, அதாவது டிக்ஷனரியோட கீஸா கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் sample 8.csv file into a dictionary. ரீடிங் CSV file into a dictionary. CSV ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், ரீட் பண்ணிட்டு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் சிஎஸ்வி மாடியூலை இம்போர்ட் பண்ணிடுறோம். ஃபைல் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ள இந்த ஃபைலோட நேம் அலாங் வித் பாத், அதோட பாத்தும் கொடுத்துரும். அடுத்ததாக ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கு நான் ஓப்பன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது நெஸ்டட் ஃபங்க்ஷன் மேனல இருக்குது. ஓப்பன் ஃபைல் நேம் என்ன இருக்குது, g:sample8.csv ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணால் அதுக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிக்ட் ரீடர், csv.dict reader அப்படின்ற இந்த கிளாஸுக்கான ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. ஸோ பாஸ் ஆகும்போது நமக்கு அதோட வேல்யூஸ் எல்லாமே ரீட் ஆகிட்டு இன்புட் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிடுது. இது csv.dict reader கிளாஸ் ரிட்டர்ன் பண்ண இன்புட் ஃபைலில் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அப்போ நான் ஃபார் லூப்பில் ஃபார் ரோ இன் இன்புட் ஃபைல். ஸோ இன்புட் ஃபைல் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் அந்த ரோ அப்படின்ற லூப் கவுண்டர் வேரியபிள் அசைன் ஆகுது. நான் பிரிண்ட் பண்ணும் போது கவனிங்க, ரோ பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் டிக்ட் ஆஃப் ரோன்னு கொடுத்துருக்கேன். டு பிரிண்ட் த டேட்டா, டு பிரிண்ட் த டேட்டா. ஸோ அப்படி நான் கொடுக்கும் போது எனக்கான ரிசல்ட் இது நோட் பேடில் இருக்கிற சிஎஸ்வி ஃபைல். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணான்னு கிடைக்கிற அவுட்புட் பாருங்க. ஐட்டம் நேம் கீபோர்டு, குவான்டிட்டி 48, காஸ்ட் 4560. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸுக்குமே கீயோட சேர்ந்து அவுட்புட்டாக வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னா, ஐட்டம் நேம் அப்படின்ற காலத்தில் கீபோர்ட், மானிட்டர், மவுஸ். குவான்டிட்டி அப்படின்ற காலத்தில் 48, 52, 20. காஸ்ட் அப்படின்ற காலத்தில் 4560, 8320, 1700 இருக்கு. ஸோ இது வந்து காலம் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது, அதுவே நீங்கள் டிக்ஷனரியாக பிரிண்ட் பண்ணும் போது பாருங்க, ஒவ்வொரு வேல்யூக்கும் சேர்த்து அதனுடைய கீ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஐட்டம் நேம் கீபோர்ட், ஐட்டம் நேம் மானிட்டர், ஐட்டம் நேம் mouse. So this is a method to print a dictionary. In the above program, dict reader is used to read a sample8.csv file and map into a dictionary Then the function dict is used to print the data in dictionary format without order. So அப்ப dict எது கொடுக்கிறோம்னா, by default dict reader function return ordered dictionary format. அந்த ஃபார்மேட்டை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல dict அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட்ல கால் பண்ணிருக்கோம். So to remove the dict function from the Python program and use print of row, then the output is followed. So என்ன இருக்கு பாருங்க, அவுட்புட்ல உங்களுக்கு என்ன புரியுது பாருங்க. So ordered dict item name keyboard, comma quantity 48, comma cost 4560.
ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே enclosed by the parenthesis. So this is the ordered dictionary. So ordered dictionary தான் by default dict reader நமக்கு கொடுக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அந்த dict அப்படின்ற ஃபங்க்ஷனை print statementக்குள்ள கால் பண்ணுறோம். So reading CSV file with user defined delimiter into a dictionary. So நம்ம சிம்பிளாக ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ணி எப்படி டிக்ஷனரி கொண்டு போகிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண கிளாஸ் தான் டிக்ட் ரீடர். ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா கஸ்டம் டெலிமிட்டர். கமா இல்லாத ஒரு CSV ஃபைலை, கமா செப்பரேட்டட் இல்லாமல் ஒரு CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணி டிக்ஷனரி கொண்டு போகிறது பார்க்க போகிறோம். யூ கேன் ஆல்சோ ரிஜிஸ்டர் எ நியூ டயலக்ட்ஸ் அண்ட் யூஸ் இட் இன் த டிக்ட் ரீடர் மெத்தட்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, சாம்பிள் 8.csvல கமாக்கு பதிலாக பைப் சிம்பிள் இருக்கு. ஐட்டம் நேம் பைப் சிம்பிள் குவான்டிட்டி, கீபோர்ட் பைப் சிம்பிள் 48, மானிட்டர் பைப் சிம்பிள் 52, மவுஸ் பைப் சிம்பிள் 20. அதாவது காலம் செப்பரேட்டரா நமக்கு கமா இல்லை, டிஃபால்ட் டெலிமிட்டரா கமா இல்லை, அதுக்கு பதிலாக பைப் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த பைப் சிம்பிளோ இல்லை வேற எதனா டெலிமிட்டர் இருந்ததுன்னா, கஸ்டம் டெலிமிட்டர் இருந்ததுன்னா அது டயலக்ட்ல கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றோம். ஏற்கனவே நம்ம csv.readerல பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இங்கேயே ஃபாலோ பண்றோம். இம்போர்ட் CSV மாடியூல இம்போர்ட் பண்றோம் csv.register_dialect. ஸோ டயலக்ட் கொடுக்கும்போது இது மை டயலக்ட்னு டயலக்டோட நேம். டெலிமிட்டரை என்ன கொடுக்குறோம் பாருங்க, பைப் சிம்பிள். ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபைல் நேம் வந்து G டிரைவ்ல சாம்பிள் 8.csv. இதான் ஓப்பன் பண்றேன் வித் ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலமா. ஃபைல் நேம் கமா ஆர் ஆஸ் CSV ஃபைல். இப்போ இந்த CSV ஃபைல் தான் ஃபைல் ஆப்ஜெக்ட், அதாவது ஓப்பன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து CSV ஃபைல். ஸோ ரீடர் ஈக்குவல் டு csv.dict reader ஆஃப் CSV ஃபைல் கமா dialect ஈக்குவல் டு மை dialect. அப்போ என்ன பண்ணோம், இந்த CSV ஃபைலில் கமாவுக்கு பதிலாக நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் டெலிமிட்டரா. என்ன டெலிமிட்டரா, பைப் சிம்பிளை டெலிமிட்டரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படி ரீட் பண்ணுற அந்த டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகும், ரீடரில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் ரோ இன் ரீடர், CSV ஃபைலோட வேல்யூஸ் எல்லாமே ரீடரில் ஸ்டோர் ஆகுது. ரீடரில் இருக்கிற ஒவ்வொரு லைனுமே வந்து ரோல் அசைன் ஆகும், நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட்டாக ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம் ஃபைல் ஆப்ஜெக்ட் மூலமாக. ஸோ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஐட்டம் நேம் கீபோர்ட் குவான்டிட்டி 48. ஸோ ஐட்டம் நேம் மவுஸ் மானிட்டர் குவான்டிட்டி 52. ஐட்டம் நேம் வந்து மவுஸ் குவான்டிட்டி 20. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு ரீட் a CSV file with user defined delimiter, that is custom delimiter into a dictionary. ஸோ டிஃபால்ட் டெலிமிட்டர் தவிர வேற எதனா இருந்ததுன்னா அது ரிஜிஸ்டர் டயலாக் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் மூலமா அந்த டெலிமிட்டர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபைலை ரீட் பண்ணும் போது அதுக்கான ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டெலிமிட்டரை ரீட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா முன்னாடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் இதுதான் டெலிமிட்டராக இருக்குன்ட்டு. இது நம்ம கமாவை தவிர வேற எதனா டெலிமிட்டராக இருந்ததுன்னா அது ரிஜிஸ்டர் டயலாக்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். அந்த ரிஜிஸ்டர் டயலாக் பண்ண அந்த டயலாக்கோட நேமை ஆர்குமெண்ட்டாக டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும் போது அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வராது while reading custom delimiter. So dict reader gives ordered dictionary by default in its output, and ordered dictionary is a dictionary subclass which saves the order in which its contents are added. So எந்த ஆர்டர் நமக்கு அந்த கண்டென்ட் ஆட் பண்ணமோ அதே ஆர்டர் நமக்கு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும் பை டிஃபால்ட்டா டிக்ட் ரீடர் அப்படின்ற இந்த மாடியூல் இந்த கிளாஸ். டு ரிமூவ் த ஆர்டர் டிக்ட் யூஸ் டிக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஆர்டரை அன்ஆர்டரா மாத்துறதுக்கு நம்ம டிக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம் பிரிண்ட்ல. ஸோ நாம இது வரைக்கும் ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாகவும் டிக்ட் ரீடர் கிளாஸ் மூலமாகவும் CSV ஃபைல் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி CSV ஃபைலுக்குள்ள ரைட் பண்ணுறது டேட்டாஸை எப்படி ரைட் பண்ணது பார்க்க போறோம். தேங்க்யூ.